அறிமுகமான ஒரே ஆண்டில் 2 முறை சிறந்த இயக்குனருக்கான விருது பெற்ற முதல் இயக்குனர் அநேகமாக சேரனாக தான் இருக்கும். நடிகர், இயக்குனர் என்று இன்று பேசப்படும் இயக்குனர் சேரன் 1997ஆம் ஆண்டில் பாரதி கண்ணம்மா படத்தின் மூலமாக அறிமுக இயக்குனரானார். அதே ஆண்டில் அக்டோபர் மாதம் தனது 2வது படமான பொற்காலம் படத்தை ரசிகர்களுக்கு விருந்தாக்கினார். முதல் படத்தை போலவே 2வது படம் தரமான படம் என்ற பாராட்டை பெற்றதுடன் வணிக ரீதியில் வெற்றி படமாகவும் அமைந்தது. பாரதி கண்ணம்மா படத்தின் மூலம் சிறந்த அறிமுக இயக்குனராக விருது பெற்ற சேரன் 2வது படமான பொற்காலம் படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றார். இந்த படத்தில் கதைநாயகியாக நடித்த மீனாவுக்கு மாநில அரசின் சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்தது. 20 திரையரங்குகளில் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட படம் பொற்காலம். முரளி, வடிவேலு, மணிவண்ணன், மீனா, சங்கவி, ராஜேஸ்வரி மற்றும் பலர் நடித்தனர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கே. தணிகாசலம், ஒளிப்பதிவு பிரியன், பாடல்கள் வைரமுத்து, இசை தேவா, தயாரிப்பு ரோஜா கம்பைன்ஸ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சேரன். தமிழ்நாட்டில் வெள்ளி விழா கண்ட இதே திரைப்படம் மேகா ஸ்ரீகாந்த் நடிக்க மாணிக்கம் என்ற பெயரில் தெலுங்கில் வெளியானது. அங்கும் வெற்றி பெற்றது. ரவிச்சந்திரன் நடிக்க கன்னடத்தில் ஓட தட்டி தாவலு என்ற பெயரில் கன்னடத்திலும் தயாரானது. மிதுன் சக்கரவர்த்தி நடிக்க ஹிந்தியில் மேரி பியாரி பஹனியா பனேகி துல்ஹனியா என்ற பெயரில் வெளியாகி இந்த 4 மொழியிலும் இந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. 4 மொழியிலும் கொண்டாடப்பட்ட ஒரு நல்ல கதையாக பேசப்பட்டது. காலம் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். மண்பண்டங்கள் செய்யும் தொழிலை செய்து வரும் முரளியின் வாய்ப்பேச முடியாத தங்கை ராஜேஸ்வரி தான் செய்து வரும் கைவினை தொழில் நாளுக்கு நாள் நசிந்து வருவதால் வாழ்க்கையை நகர்த்துவதே பெரும் போராட்டமாக இருக்கிறது முரளிக்கு. இந்த சூழ்நிலையில் முரளியின் தந்தையான மணிவண்ணனோ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போயிருப்பதுடன் சூதாட்டத்திலும் தொடர்ந்து பணத்தை இழந்து வருகிறார். தன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் மீனாவை காதலிக்கிறார் முரளி. மீனா கைத்தறி துணிகளை நெசவு செய்யும் பெண். முரளியின் நம்பகமான நெருங்கிய நண்பர் வடிவேலு தன் சோகங்களை தனக்குள்ளேயே புதைத்துக் கொள்ளும் முரளி எப்படியாவது தன் தங்கைக்கு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியுடன் வாழ்க்கையை நகர்த்துகிறார் முரளி. முரளி பார்க்கும் மாப்பிள்ளைகள் ராஜேஸ்வரி வாய்ப்பேச முடியாதவர் என்பதால் திருமணம் செய்து கொள்ள மறுக்கின்றனர். கடைசியில் ஒருவர் ராஜேஸ்வரியை மணக்க முன்வருகிறார். அதாவது வரதட்சணை பணம் கொடுத்தால் ராஜேஸ்வரியை மணந்து கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். அதையும் செய்ய தயாராக இருக்கும் அண்ணன் தங்கை திருமணத்திற்காக முரளி வைத்திருந்த இந்த பணத்தையும் மணிவண்ணன் வைத்திருந்த பணத்தையும் தந்தை மணிவண்ணன் எடுத்து சென்று சூதாடி விடுகின்றார். இதனால் திருமணம் நின்று விடுகிறது. நண்பனின் சோகத்தை பார்த்த வடிவேலு வரதட்சணையே இல்லாமல் ராஜேஸ்வரியை திருமணம் செய்து கொள்ள முன்வருகிறார். முரளியும் மகிழ்ச்சியுடன் வடிவேலுவை அழைத்துக் கொண்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை தன் தங்கையிடம் சொல்ல வருகிறார். ஆனால் அண்ணனுக்கு இதற்கு மேலும் பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் புதிதாக செய்யப்பட்ட பானைகளை சுட வைக்கும் சூளையில் படுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் ராஜேஸ்வரி. இறுதியில் முரளி மீனாவின் மீதான காதலை துறந்து தன் தங்கையை போன்ற மாற்றுத்திறனாளியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் முரளி. இப்படி வாழ்வியலை மிக அழகாக சொன்ன இந்த திரைப்படம் பொற்காலம் மாபெரும் வெற்றி பெற்றது. சேரனுக்கு ஒரு நல்ல இயக்குனருக்கான அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பெற்று தந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.